வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கான முழு எபிசோட் ப்ரோமோவை பார்க்கலாம். பாக்கியா வீட்டில் எல்லாரும் கூடியிருக்காங்க. பாக்கியா பக்கத்தில் உட்காந்துருக்கிற இனியா, என்னோட கல்யாணத்தில் அம்மா தன்னோட 2 ரெஸ்டாரண்ட்டையும் இழந்துட்டு நிற்கிறாங்க. அவங்களோட பிஸ்னஸையே இழந்திருக்காங்க. அந்த நித்தீஷை பற்றிய உண்மையை நம்மக்கிட்ட சொல்லாமல் நம்மளை ஏமாற்றி இருக்காங்க. நம்ம எப்படியாவது அம்மாவோட அந்த 2 ரெஸ்டாரண்ட்டையும் மீட்டு அம்மா கிட்ட கொடுக்கணும். நானே அதை மறந்துட்டேன் இனியான்னு பாக்கியா சொன்னதும், நீ வேணும்னா உன்னோட பிள்ளைங்களுக்காக எதை வேணும்னாலும் மறப்ப மன்னிப்ப, என்னால் எல்லாம் அப்படி இருக்க முடியாதுன்னு இனியா சொல்கிறாங்க. டேடி, எப்படியாவது அம்மாவோட அந்த 2 ரெஸ்டாரண்ட்டையும் நம்ம கல்யாணத்துக்காக செலவு செஞ்ச பணத்தையும் திரும்ப அவங்கக்கிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்கிறாங்க இனியா. கோபி கொஞ்சம் தயக்கத்தோட சரிம்மா வாங்கிடலாம்னு சொல்கிறாரு. இனியா ஆஃபீஸ்க்கு புறப்படுறேன்னு சொல்கிறத கேட்ட ஈஸ்வரி 2-3 நாள் கழித்து போகலாமேன்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லக்குள்ள சுதாகரும் சந்திரிகாவும் உள்ளே வர்றாங்க. சுதாகர் வந்ததும் இனியான்னு சொல்கிறாரு. உடனே பாக்கியா, இனியா நீ உள்ளே போமான்னு அங்கேருந்து அனுப்பிட்டு, நீங்கள் என்ன பேசுகிறதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் கோபத்தில் இருக்கிறது எனக்கு புரியுதுன்னு சுதாகர் சொன்னதும், அப்பாடா, அதாவது உங்களுக்கு புரியுதுன்னு கோபி சொல்கிறாரு. இப்படியெல்லாம் நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கலன்னு சொன்னதும் செலியன் பதிலுக்கு என்ன எதிர்பார்க்கலன்னு கோபமாக பேசுகிறாரு. ட்ரக் எடிக்டை போலீஸு அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலையான்னு சொல்லி கேட்குறாரு. சந்திரிகா நித்தீஷுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. உடனே கோபி கோபப்பட்டு பேசுகிறாரு. ஈஸ்வரி கோபத்தோட பேச தொடங்குறாங்க. இங்கே எதுக்காக நீங்கள் 2 பேரும் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நித்தீஷை நாங்கள் எப்படியும் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவோம்னு சுதாகர் சொன்னதும் ஈஸ்வரி, செலியன், கோபி மாறி மாறி கோபத்தோட பேசுகிறாங்க. பொறுமையே இல்லாத சந்திரிகா உடனே, நான் அதுக்கு தான் சொன்னேன் இங்கே வர வேண்டாம்னு அப்படின்னு சொல்கிறாங்க. பதிலுக்கு ஈஸ்வரி, உங்களை யாரும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கலையேன்னு சொல்கிறாங்க. காரசாரமாக போகுது பேச்சு. சுதாகர் சுயநலத்துக்காக அமைதியாக பேசுகிறாரு. சந்திரிகா விருன்னு வெளியே போயிடுறாங்க. ஒரு தாய்க்கு தான் தன்னோட பிள்ளையோட வாழ்க்கையை பற்றி அக்கறை இருக்கும்னு சுதாகர் சொன்னதும் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த பாக்கியா, போலீஸுக்கு போவோம், கோர்ட்டுக்கும் போவோம்னு சொல்லி பாக்கியா அதிரடியாக பேசுகிறாங்க. இதை கேட்ட சுதாகருக்கு ஏற்கனவே அவர் பயந்து இருக்காரு. இவங்க ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு ரொம்பவும் டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே பல்ல கடிச்சிட்டு வெளியே போயிடுறாரு. பாக்கியா இல்லாதனால கேன்டீனில் செல்வியும் ஆகாஷும் சுறுசுறுப்பாக ஓடி ஓடி கஸ்டமரை கவனிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பாக்கியா ரொம்ப டயர்டாக கவலையாக உள்ளே வர்றாங்க. ஆகாஷ் கஸ்டமர் சாப்பிட்ட கணக்கை சொல்லி பில் கேட்குறாங்க. பாக்கியா மனசு குழப்பத்தில் இருக்க கணக்கு சரியா சொல்ல முடியல. ஆகாஷ் திரும்ப சொன்னதும் சரியா சொல்லி பணத்தை வாங்குறாங்க. கஸ்டமர் போனதும் செல்வி காஃபியோட பாக்கியாவை பார்த்து, ஏன்கா ரொம்ப டயர்டாவும் கவலையாவும் இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த சுதாகர் கேன்டீனுக்காக நம்ம இனியாவோட சந்தோஷத்தையே பறிச்சிட்டாரேன்னு வருத்தத்தோட ஆறுதலாக சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கூட அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. இனியாவை கூட்டிக்கிட்டு போகிறோம்னு சொன்னாங்க. நாங்கள் இனியாவை இனிமேல் அங்கே அனுப்ப முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டோம்னு சொல்கிறாங்க பாக்கியா. இதை பார்த்த ஆகாஷ், சாரிங்க ஆண்டி, நான் மட்டும் இனியா கூட பேசாமல் இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொல்கிறாரு. உன் மேலே தப்பு ஏதும் இல்லைப்பா, பேச வேண்டாம்னு சொன்ன பிறகு பேசலையே, எல்லாம் என் வீட்டில் உள்ளவங்க செஞ்ச தப்புன்னு சொல்றாங்க பாக்கியா. இனியா இப்ப எப்படி ஆண்டி இருக்காங்கன்னு ஆகாஷ் அக்கறையா கேட்டதும், அவ தைரியமா தான்ப்பா இருக்கான்னு சொல்றாங்க பாக்கியா. சுதாகர் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பணத்தை செலவு பண்ணி நித்தீஷை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர்றாரு. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தா நானே இவனை ஷூட் பண்ணிடுவேன்னு கோபமா சொல்றாரு. சந்திரிகா நித்தீஷுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. சுதாகர் நித்தீஷை உடனே புறப்பட்டு போய் இனியாவை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர சொல்லி உத்தரவு போடுறாரு. இனியாவை கூட்டிக்கிட்டு வரலைன்னா நம்ம 3 பேரும் உள்ள போக வேண்டி இருக்கும். அதுக்கு பிறகு நம்மள ஜாமீன்ல எடுக்கிறது கூட யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அவங்க பேச்சில் இருந்து எனக்கு நல்லா தெரியுது, கண்டிப்பா இந்த விஷயத்தை அவங்க சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்றாரு. சந்திரிகா நித்தீஷ்கிட்ட 2 பேரும் இனியா வீட்டுக்கு போனதை பற்றியும் அங்கே அவமானப்பட்டு திரும்பி வந்ததை பற்றியும் சொல்கிறாங்க. சுதாகர் ரொம்ப கண்டிஷனாக சொன்னதுனால அவர் சொன்னபடியே நித்தீஷ் இனியாவை ஆஃபீஸுக்கு பார்க்க வர்றாரு. ரிசப்ஷனிஸ்ட்டு இனியா கிட்ட ஃபோனில் சொல்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு உங்களை பார்க்கன்னு. இனியா சரின்னு சொல்லிட்டு டோர் வழியாக பார்க்குறாங்க. இவர் எப்படி வெளியே வந்தாருன்னு நினைக்கிறாங்க. உடனே உள்ளே போய் ஃபோனில் ரிசப்ஷனிஸ்ட்டுக்கிட்ட, நான் பிஸியாக இருக்கேன், இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே இல்லை எனக்கு அவரை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு கோபப்பட்டு கேட்குறாரு
நிதிஷ். ரிசப்ஷனிஸ்ட் இனியா சொன்னதும் ரொம்ப கோபப்பட்டு பேசுறாரு. சத்தத்தை கேட்ட ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் பார்த்து நிதிஷ்னு தெரிஞ்சதும் இவர் எப்படி வெளியே வந்தாருன்னு பேசிக்கிறாங்க. இனியாவோட ஹஸ்பண்ட் இவர் தான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதெப்படி என் ஒய்ஃபுக்கு என் கூட பேச பிடிக்காம போகும்னு வாதாடுறாரு. வீட்டில் போய் பேசிக்குங்க, இங்கே பிரச்சனை பண்ணினீங்கன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டி இருக்கும்னு சொல்கிறாங்க ரிசப்ஷனிஸ்ட்டு. அதுக்கு மேலே நிதிஷ்னால எதுவும் பேச முடியல, திரும்பிடுறாரு. இன்னைக்கான ப்ரொமோவை இப்படி முடிச்சிருக்காங்க. நாளைக்கான ப்ரொமோவில் இனியா வீட்டுக்கு வர்றாங்க. ஹாலில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. நான் நிதிஷை டிவோர்ஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரொமோ முடியுது. நன்றி.